ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கான 10.80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கான புதிய கட்டடம் கட்டும் பணிகளுக்கு இன்று பூமி பூஜை விழா நடைபெற்றது. மேலும் 10.80 கோடி மதிப்பீட்டில் 28,455 சதுர அடி பரப்பளவில் 3 தளங்களுடன் இந்த பிரம்மாண்ட அலுவலகம் உருவாக உள்ளது. இந்த பூமி பூஜை நிகழ்வில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா உட்பட காவல்துறை உயரதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா, சித்தோடு காவல் நிலையம் அருகே 1.5 வயது குழந்தை கடத்திய விவகாரத்தில் இதுவரை 41 நபர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அப்பகுதியில் உள்ள 120 சிசிடிவி கேமரா சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சந்தேகத்தின் பேரில் உள்ள நபர்களிடமும் ஏற்கனவே குழந்தை கடத்தல் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு வரும் நபர்களிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். அவரை ஏற்கனவே இந்த மாதிரியான வழக்குகளில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் நம்ம 8 மாவட்டத்தில் இருந்து ஒரு 41 குற்றவாளிகளை போய் செக் பண்ணியிருக்கோம். அதில் சில க்ளூஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் இப்போ எக்ஸிட் என்ட்ரி 2 பக்கமும் இருந்து சுமார் 33 லொக்கேஷனில் இருக்கிற 120 கேமராவை நம்ம எடுத்து அதை ஒரு டீம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்றதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. மருதுபாண்டியர்களின் 224வது நினைவு நாளை முன்னிட்டு மதுரை அவனியாபுரம் பகுதியில் உள்ள அவர்களது சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜா செல்லப்பா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு வீர மரணம் அடைந்த மாமன்னர் மருதுபாண்டியர்களின் நினைவு நாளை முன்னிட்டு மதுரை அவனியாபுரத்தில் உள்ள மருதுபாண்டியர்களின் திருவுருவ சிலைக்கு திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இந்த நிகழ்ச்சியில் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஊழல் நிறைந்த கட்சியாக திமுக இருந்து வருகிறது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களான மருது சகோதரர்களின் குருபூஜையை முன்னிட்டு மதுரை ரயில் நிலையம் அருகே உள்ள காற்றோடு பகுதியில் அவர்களது சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மதுரை மாநகராட்சி ஊழல் நிறைந்த மாநகராட்சியாக, மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்த மாநகராட்சியாக உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் 69 மாமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் ஒரு மாநகராட்சி மேயரை கூட தேர்ந்தெடுக்க முடியாமல், 5 மண்டல தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியாமல் கையாலாகாத அரசுதான் திமுக என்று கடுமையாக விமர்சித்து பேசினார். அதான் இந்த ஆட்சியினுடைய செயலற்ற தன்மை, மாநகராட்சி நிர்வாகம், மோசமான நிர்வாகம். மதுரை மாநகராட்சியில் மேயர் முதல் இன்னைக்கு மண்டல தலைவர், நிலைக்குழு தலைவர் இல்லாத ஒரு மாநகராட்சியாக மதுரை மாநகராட்சி, ஊழல் நிறைந்த மாநகராட்சி, மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்த மாநகராட்சியாக, 200 கோடி கொள்ளையடித்த மாநகராட்சியாக ஒரு நீதி அரசரே இன்னைக்கு சுட்டிக்காட்டி இந்த மதுரை மாநகராட்சியில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு வரி விதிப்புல. சிவகங்கையில் தலை தீபாவளியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடிய புதுமண பெண் கணவர் வேலைக்கு புறப்படுவதாக கூறியதை தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதத்தால் மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சிவகங்கை மாவட்டம் எஸ்புத்தூர் அருகே உள்ள குன்னத்தூர் களத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மச்சக்காளையின் 2வது மகள் ரூபிகா. இவருக்கு கடந்த ஜூலை மாதம் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டையாம்பட்டியைச் சேர்ந்த பாண்டி என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. பாண்டி திருச்சியில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் புதுமண தம்பதிகள் தல தீபாவளியை கொண்டாடுவதற்காக கடந்த 19ஆம் தேதி ரூபிகாவின் ஊரான களத்துப்பட்டிக்கு வந்துள்ளனர். பின்னர் தல தீபாவளியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடிய பின்னர் பாண்டி நேற்று மீண்டும் பணிக்கு திரும்புவதாக கூறியதில் ரூபிகா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததும் பாண்டி வேலைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ரூபிகா குடும்பத்தினர் இல்லாத நேரத்தில் வீட்டில் சேலையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பின்னர் இதுகுறித்த தகவல் அறிந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று ரூபிகாவின் சடலத்தை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சமூக நீதி பற்றி பேசுபவர்கள் கூட்டணிக்குள்ளேயே சமூக நீதி இல்லை என்றால் தமிழ்நாட்டில் எப்படி சமூக நீதி தர முடியும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். அப்போது விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நெல்லை முறையாக கொள்முதல் செய்திருந்தால் நெல் பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என்றும், மூட்டைக்கு 40 ரூபாய் கமிஷன் கேட்கிறார்கள் என்றும், இதனால் கொள்முதல் விவகாரத்தை அரசு சரியாக கையாளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் என்பதால் செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு விழாவிற்கு தங்களை அழைக்கவில்லை என்று செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறார்.
சமூக நீதி பற்றி பேசுபவர்கள் கூட்டணிக்குள்ளேயே சமூக நீதி இல்லை என்றால் தமிழ்நாட்டில் எப்படி சமூக நீதி தர முடியும் என கேள்வி எழுப்பினார். அந்த புகார் யார் மீது கொடுக்க முடியும்? இதில் நெல் கொள்முதல் நிலங்களில் நெல்லை முறையாக அவங்க எடுத்துருக்கணும். எடுக்காதனால என்ன ஆகுதுன்னாக்கி எடுக்கிறதுல தாமதம் ஏற்படுது. முதல்ல ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ இந்த பயிர்கள் இப்போ 5000 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். அது எங்கே செலவு பண்ணாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கேள்வி. ஆனால் எப்போ கேட்டாலும் துணை முதலமைச்சர் கேட்டாலும் அல்ல முதலமைச்சர் கேட்டாலும் 95% எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், 5% பாக்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ 5000 கோடி ரூபாயில 95% எங்கே எந்த வேலைகள் எந்த பணிகள் முடிந்ததுன்னு அவங்கள்ட்ட விளக்கமாக கேட்டால் அதுக்கு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அதிமுக கூட்டணிக்காக அலைந்ததாக வரலாறே கிடையாது என்று செல்லூர் ராஜு ஆவேசமாக பேசியுள்ளார். மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் காமராஜர் சாலை பகுதியில் நடைபெற்ற அதிமுக 54ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்தில் அதன் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பல கட்சியில் வயதானவர்கள் தான் இருப்பார்கள், ஆனால் அதிமுகவில் இளைஞர்கள் மட்டுமே வந்து கொண்டே இருப்பார்கள் என பெருமை தெரிவித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தலைவர் என தன்னைத்தானே சொல்லிக் கொண்டு நடித்து வரும் உதயநிதியை யாரும் தலைவராக ஏற்கவில்லை என்றும் 2026இல் திமுக ஆட்சிக்கு வந்தால் நாட்டை காப்பாற்ற முடியாது என்றும் விமர்சித்து பேசினார். மேலும் அதிமுக கூட்டணிக்கு அலைந்ததாக வரலாறே கிடையாது என்றும் அதிமுக எந்த காலத்திலும் சூழ்நிலையிலும் யாரையும் கூட்டணிக்கு வம்படியாக அழைத்தது இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். அம்மா ஆட்சியில 2 முறை தேர்தலை கூட்டுறவு தேர்தலை நடத்தியது அதிமுக ஆட்சியில. உன்னால ஒரு தேர்தல் நடத்த முடிந்ததா? தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளை கூட கலைத்தவன் தானே நீ. திமுக ஆட்சி, இந்த ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளை கலைத்தது அந்த ஆட்சி. இவங்களால கூட்டுறவு தேர்தல் நடத்த முடிந்ததா? மீண்டும் எடப்பாடியார் வருவார், மீண்டும் கூட்டுறவு தேர்தல் நடத்தப்படும். கோவை கொடிசியா அருகே மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவர்கள் தடுப்பு சுவரில் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் கவலைக்கிடமாக இருக்கும் நிலையில் இருவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் அவினாசி சாலையில் நேற்று நள்ளிரவில் கொடிசியா அருகே இருசக்கர வாகனத்தில் மதுபோதையில் சென்ற 3 கல்லூரி மாணவர்கள் சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரில் மோதி ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உளுந்தூர்பேட்டை அருகே முன்னால் சென்ற டேங்கர் லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்துள்ள செம்பியா மாதேவி தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து கள்ளக்குறிச்சி நோக்கி வந்து கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஒரு பெண் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். பின்னர் விபத்து குறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காரில் பயணம் செய்த 3 பேரும் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்கள் யார், எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்ற விவரம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகரில் இரிடியம் முதலீட்டில் இரட்டிப்பு லாபம் என்ற ஆசை வார்த்தை கூறி பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட அதிமுகவை சேர்ந்த 2 உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சேத்தூர் அதிமுக நிர்வாகியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜியின் ஆதரவாளருமான பட்டுராஜன், அதிமுக உறுப்பினர் கந்தனிலா மற்றும் ராணி நாச்சியார் ஆகியோர் தனியார் அறக்கட்டளை ஆரம்பித்து இரிடியம் முதலீட்டில் இரட்டிப்பு லாபம் என்று ஆசை வார்த்தை கூறி பல்வேறு பகுதிகளில் பலரிடம் பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக பணத்தை இழந்த வெம்பக்கோட்டையைச் சேர்ந்த பழனியப்பன் என்பவர் மாவட்ட CBCID போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விருதுநகர் CBCID போலீசார் அதிமுக நிர்வாகிகளான பட்டுராஜன், கந்தனிலா, ராணி நாச்சியார் ஆகிய 3 பிடித்து நடத்திய விசாரணையில் பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 3 மீதும் மாவட்ட CBCID போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்ஸ்டாகிராம் மூலம் காதலித்து வந்த காதலர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு காதலன் உயிரிழந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தற்போது திருப்பம் ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மருதப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர்
கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இன்ஸ்டாகிராம் மூலம் கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ என்கின்ற பெண்ணுடன் பழக்கமாகி காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக காதலன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என காதலியை வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இருவரும் திருவாரூர் அருகே உள்ள திருக்கண்ணமங்கை விநாயகர் கோயில் எதிரில் உள்ள குளத்துக்கரையில் நின்று பேசிக் கொண்டிருந்த போது காதலி தனது வீட்டில் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இதனால் வாக்குவாதம் முற்றி ஜெயஸ்ரீ முதலில் குளத்தில் குதித்தவுடன் பிரவீன்குமார் குளத்தில் குதித்து அவரை காப்பாற்ற முயலும் போது உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது இது குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளில் முதலில் காதலன் பிரவீன்குமார் குளத்தில் குதிப்பதும் அவரை ஜெயஸ்ரீ குளத்தில் இறங்கி தேடுவதும் பதிவாகியுள்ளது. இதன் மூலம் காதலன் மட்டுமே தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என்று தெரிய வந்ததை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் 4 நாட்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட ஆணின் சடலம் அழுகிய நிலையில் போலீசார் மீது விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் பிச்சம்பாளையம் புதூர் ஸ்ரீநகர் பகுதியில் உள்ள மசூதிக்கு பின்புறம் உள்ள தனியார் கம்பெனியில் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் நிறுவனத்தின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அழுகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று இருந்த நிலையில் சடலத்தை மீட்டு விசாரணை நடத்தினர். விசாரணையில் தனியார் நிறுவனம் குருசங்கர் என்பவருக்கு சொந்தமானது என்றும் குருசங்கரின் நண்பர் காமராஜ் என்பவர் அடிக்கடி அங்கு வந்து செல்வதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி குருசங்கர் ஊருக்கு சென்றிருந்த நிலையில் நிறுவனத்திற்கு வந்த காமராஜ் அங்கு பணிபுரிந்த வடமாநில தொழிலாளர் பப்பூஸ் என்பவருடன் சேர்ந்து அன்றைய தினம் முழுவதும் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பப்பூஸ் அருகிலிருந்த சுத்தியலை எடுத்து காமராஜின் தலையில் தாக்கியதாகவும் இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததாகவும் இதையடுத்து அங்கிருந்து பப்பூஸ் தப்பி ஓடியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய பப்பூஸ் என்பவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். வேளாண் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தான் எதிர்க்கட்சித் தலைவர் பொய் குற்றச்சாட்டை கூறி வருகிறார் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சேமிப்பு கிடங்கிலிருந்து லாரிகள் மூலம் தஞ்சாவூர் ரயில் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து திருவள்ளூர் தென்காசி மாவட்டத்திற்கு அரவைக்காக ரயில்கள் மூலம் அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தஞ்சாவூரிலிருந்து ஒரு நாளைக்கு 4000 மெட்ரிக் டன் மூட்டைகள், இதேபோன்று கும்பகோணம் பட்டுக்கோட்டையில் இருந்து 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் கொண்டு செல்லும் பணி நடைபெற்று வருவதாகவும் எப்போதும் திமுக அரசு விவசாயிகளுக்கும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கும் துணையாக இருக்கும் என்று பேசிய அவர் இதை பொறுக்க முடியாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல தவறான குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார் என்று குற்றம் சாட்டினார். மேலும் பொய்யை வைத்து விவசாயிகளின் வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்ற எடப்பாடி பழனிசாமியின் எண்ணம் ஒருபோதும் நடக்காது என்று காட்டமாக தெரிவித்தார். நெல்லுக்கான ஊக்கத்தொகையை சரியான நேரத்தில் உயர்த்தி வழங்கியது நம்முடைய அரசு பல்வேறு திட்டங்களை தந்ததுனால இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 6% பங்களிப்பை வேளாண் துறை மட்டும் தந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வளர்ச்சியெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாமல் தான் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகின்றார். அதை மக்களோ விவசாயிகளோ நம்புவதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இல்லை. பொய்யை வைத்து விவசாயிகளுடைய வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்யலாம் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் திட்டமிடுகின்றார். அவரது எண்ணம் நம்முடைய தஞ்சை மண்ணில் ஒருபோதும் நடக்காது. ஏனென்றால் இங்கே நடப்பது நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற டெல்டாக்காரருடைய அரசு என்பதை இங்க இருக்கக்கூடிய மக்கள் நன்கு அறிவார்கள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இரவார்பட்டி கிராமத்தில் உள்ள உடைந்த வைப்பாற்று பாலத்தை பாமக மாநில பொருளாளர் திலகவமா ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இடிந்து விழுந்த பாலம் தற்போது வரையும் சீரமைக்கப்படாததால் அப்பகுதி மக்கள் 30 கிலோமீட்டர் சுற்றி வரை வந்து ரேஷன் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர் வடகிழக்கு பருவமழையால் பல ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியதுடன் கொள்முதல் செய்த நெற்பயிர்களை விவசாயிகளிடமிருந்து தமிழக அரசு பெறாததால் நெற்பயிர்களானது மூட்டை மூட்டையாக முளைத்து நெல் முழுவதும் வீணாகி உள்ளது என்று விமர்சித்தார். மழை வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் நின்று கலைஞர் கருணாநிதி காலம் முதல் தற்போது வரை போட்டோஷூட் மட்டுமே திமுக அரசு செய்து வருவதாகவும் 4000 கோடி செலவழித்ததற்கான வெள்ளை அறிக்கை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசியலுக்கு எதுவும் செய்யலை, எதுவுமே பண்ணலை, நீ ஒரு நிர்வாகமும் இல்லை. நீ என்ன செய்கிறாங்க, மழை வரப்போகுதுன்னா போட்டு வாங்கி வைக்கிறாங்க, மோட்ரு வாங்கி வைக்கிறாங்க. அப்போ நீ அந்த மிச்சம் 9 மாதமும் நீ வேலை செய்யலை, தண்ணி போகாதுன்னு உனக்கு தெரியுது, அதனால போட்டு மோட்ரு வாங்கி வைக்கிறீங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நின்றுட்டு நாங்கள் மேற்பார்வையிட்டோம். அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் தனிக்குள்ளே நின்று ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறத தவிர வேறு என்ன செய்திருக்கிறீங்க? 4000 கோடி செலவழிச்சோங்கிறது அந்த 4000 கோடிக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள். கொடுத்தாங்கன்னா பார்க்கலாம். எந்த விதமான பணிகளும் நடக்கலை. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு தெரியாதுங்க. இலங்கையிலிருந்து அகதிகளாக இந்தியாவில் இருக்கும் மக்கள் மீண்டும் தாயகம் திரும்பினால் இலங்கை அரசு வரவேற்க தயாராக இருப்பதாக துணை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் பேட்டி அளித்துள்ளார். நெல்லையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து அந்நாட்டின் தோட்டங்கள் மற்றும் பெருங்கோட்ட உட்கட்டமைப்பு துறை துணை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் வந்துள்ளார். அவர் தங்கியிருந்த விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூறிய அவர், இந்தியா இலங்கை என இரு நாடுகளும் அரசியல் ரீதியாக ஒற்றுமையாக உள்ளதாகவும் 2 நாட்டு அரசும் மீனவர் பிரச்சனையை பேசி முடிக்க நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இலங்கையில் இருந்து அகதிகளாக இந்தியாவில் இருக்கும் மக்கள் மீண்டும் தாயகம் திரும்பினால் இலங்கை அரசு வரவேற்க தயாராக இருப்பதாக கூறினார். பிரிந்திருந்து உலகத்துல இன்னைக்கு வாழ முடியாது. எல்லாம் ஒற்றுமை, இன்னைக்கு உலகமே ஒற்றுமை நோக்கி போய் கொண்டிருக்கு. எனவே நாங்கள் என்னைக்குமே இலங்கை நம்ம ஒரு தனி சுயாதீனமான நாடு. எங்களுக்கு உதவிக்கரம் மீட்பவர்கள் உதவி செய்கிறார்கள், நட்போடு நாங்கள் இருப்போம். எனவே ஒருவருக்கு எதிராக இன்னொருவரை ஒருவருக்கு எதிராக இன்னொருவர் எங்களை பயன்படுத்தி நாங்கள் விரும்பவில்லை. எல்லா நாடுகளுடனும் நட்போடு நாங்கள் பயணிக்கிறோம். திமுக அரசின் அலட்சிய போக்கால் நெல் மூட்டைகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பெரிதும் வேதனை அடைந்து வருவதாக பாஜக மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் வருகின்ற நவம்பர் 4ஆம் தேதி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொள்ளும் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம். நாமக்கல்லில் வருகின்ற நவம்பர் 4ஆம் தேதி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொள்ளும் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பிரச்சார நிகழ்ச்சி அக்கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக நடத்திட பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராமலிங்கம், நெல் மூட்டைகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதை பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களிடம் திமுக அரசு பெரும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது என்று பேசினார். அறுவடை செய்யப்பட்ட நெல் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக வருகிற போது எவ்வளவு வந்து சேர்க்கணும் முன்கூட்டி எல்லோருக்கும் தெரியும். அது அரசாங்கத்துக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் கூட அவர்களால் அதை முழுமையாக கொள்முதல் செய்ய முடியாது. அதற்கு ஏற்கனவே ஒரு 6 மாத காலத்திற்கு முன்பாகவே எங்களுடைய இயக்கத்தின் சார்பிலும் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் பேசுகிற இடங்களில் எல்லாம் மூட்டைக்கு 40 ரூபாய் ஏதோ இடையிலே பணம் கேட்கிறார்கள், அதனாலே பல இடர்பாடுகள் ஏற்படுகிறது என்று உள்பட்டார். அதற்கு பின்பு விவசாயிகளிடமிருந்து முறையாக அன்றாடம் அவர்கள் ப்ரொக்யூர்மெண்ட் செய்ய வேண்டிய பணிகளிலே குறைத்துக் கொண்டே வந்து அங்கங்கே இன்றைக்கு ஏராளமாக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் டன் மேலே இன்றைக்கு நிலைந்து முடித்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.